நாடாளுமன்றத்தோட மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முதல் ஆரம்பமாகுது. இந்த கூட்டத்தொடர்ல பேரிடர் மேலாண்மை சட்ட மசோதா உள்ளிட்ட 6 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க கட்சிகளோட ஆதரவோட நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மீண்டும் 3வது முறையா மத்தியில நடைபெற்று வருது. தொடர்ந்து இந்த 18வது மக்களவையோட முதல் கூட்டத்தொடர் கடந்த ஜூன் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3 வரைக்கும் நடந்து முடிஞ்சிச்சு. எம்பிக்கள் பதவியேற்பு, சபாநாயகர் தேர்தல்னு முதல் கூட்டத்தொடர்ல பல நிகழ்வுகள் நடந்துச்சு. குறிப்பா எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு பிறகு சுமார் 48 வருடங்களுக்கு பிறகு சபாநாயகர் தேர்தல் நடந்துச்சு. இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் காங்கிரஸோட கொடிக்குனில் சுரேஷும், பாஜக சார்பில் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் களமிறக்கப்பட மெஜாரிட்டி எம்பிக்கள் ஆதரவோட மக்களவை சபாநாயகரா மீண்டும் ஓம் பிர்லா பதவியேற்றார். அதோட கூட்டத்தொடருக்கு வந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில ஏந்தி கோஷம் எழுப்பினதை தொடர்ந்து மக்களவையில சரமாரியா கேள்விகள் எழுப்பி திணற வச்சாங்க. குறிப்பா எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியோட பேச்சு ஒட்டுமொத்த மக்களவையையும் அதிர வச்சு. அவர் ஒருவரின் பேச்சுக்காக பிரதமர் மோடி உட்பட 5 அமைச்சர்கள் எழுந்து பதில் சொல்ல வேண்டிய நிலையே ஏற்பட்டுச்சு. பிரதமர் மோடிக்கும் பாஜகவினருக்கும் அட்வைஸ் செய்த ராகுல் மோடிக்கு முன் சபாநாயகர் மிகவும் குனிந்து வணங்கியதை விமர்சிச்சதோட, நீங்கள் சபாநாயகர், யார் முன்னும் அடிபணிய தேவையில்லைன்னு ஓம் பிர்லாவுக்கு அட்வைஸ் செய்தது சுவாரஸ்யத்தோட உச்சமா இருந்துச்சு. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ராவோட மாஸ் பேச்சு, கல்யாண் பானர்ஜியோட நையாண்டி பேச்சுன்னு களை கட்டிச்சு முதல் மக்களவை கூட்டத்தொடர். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த பதிலடி இப்போ மழைக்கால கூட்டத்தொடர்ல என்ன மாதிரியா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. இந்த நிலையில தான் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கு. நிதி மசோதா, பேரிடர் மேலாண்மை மசோதா, வாய்லஸ் மசோதா, ஏற்கனவே நடைமுறையில இருந்த ஏர்கிராப்ட் ஆக்ட் 1934க்கு பதிலா பாரதிய வாயுபன் விதேயக் மசோதா, காஃபி மசோதா, ரப்பர் மசோதா உள்ளிட்ட 6 மசோதாக்கள் மக்களவையில அறிமுகம் செய்யப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதோட இந்த மழைக்கால கூட்டத்தொடரோட 2வது நாள், அதாவது ஜூலை 23ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட் அறிமுகமும் திட்டமிடப்பட்டிருக்கு. எதிர்கட்சிகள் நீட் தேர்வு முறைகேடு, கன்வார் யாத்திரையில் வியாபாரிகள் பெயர் பலகை தொங்கவிட வேண்டும்னு மத ரீதியா எடுக்கப்பட்ட உத்தரப்பிரதேச அரசுடைய முடிவு, நாடு முழுவதும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அதிகரித்து வர தாக்குதல் மற்றும் துணை சபாநாயகர் பொறுப்பை பாஜக அரசிடமிருந்து பெறுவது உள்ளிட்ட விஷயங்களை கையில் எடுக்க திட்டமிட்டு இருக்காங்க. இதனால இன்று தொடங்க இருக்கிற மக்களவை கூட்டத்தொடர் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு.